சொல்லுங்க. கைகளை தட்டி சொல்லுங்க. எங்களிடம் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். எங்களிடம் உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். ஒப்போ அசை வாடும் ஆவியானவரே, நீங்க எங்க பற்றி வந்தபடி நானும் சொல்றேன். ஹல்லேலூயா. உம்மை தேடித்தான் உன் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அப்பா. உம்முடைய குரல் கேட்கறதுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எளியவனை சிலுவையில் மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. உம்முடைய நாமம் மட்டும் இந்த ராத்திரி கூட்டத்தில் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்கள் ஏது ஆவியின் நிறைவோடு எழுதப்பட்டதோ அதே ஆவியின் நிறைவு இந்த ராத்திரி வேளையிலும் பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். நீங்க நேரடியாக பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. யாரும் அல்லது வந்தது போல திருப்பி போக அனுமதிக்க கூடாது. எழும்பி போக மனமில்லாம ரீதியில் உம்முடைய பிரசன்னத்துவம் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும். இந்த ராத்திரி வேளையே இங்க வியாபரிக்கிற அபிஷேகம் இங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா இறங்கி வந்திருக்கிற அக்கினி இவர்கள் மட்டுமல்ல, இவருடைய வீடுகள் அந்த அக்கினி பற்றி எரியட்டும். இவர் வேலை செய்கிற இடங்களில் பற்றி எரியட்டும். ஒரு சதா இந்த தேசத்தில் அந்த அக்கினி பற்றி எரியட்டும். ஒரு எழுப்புதல் அக்கினி. இயேசு மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? வலதையில் ஆசீர்வாதம், இடது கையில தீர்க்காயுசு. ரெண்டு தேவையுள்ளவர் ரெண்டு கைகளை தூக்கி அல்ல சொல்லுங்களே.
ஓகே, இங்க உள்ளவருக்கு கொஞ்சம் வருஷம் கூட வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கு. ஹல்லேலூயா. அதான் நீடித்த ஆயுசுக்கு வேண்டி கை தூக்குனீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆயுசை கொடுக்கட்டும். ஜெப சிந்தையோடு கூடிய ஆயுங்கள். மேடையில் இருக்கிற பாஸ்டர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். இங்கே ஊழியர் செய்கிற பாஸ்டர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெப சிந்தையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காருங்கள். ஆவியானவர் இந்த ராத்திரி கூட்டத்தில் உங்களோடு பேச விரும்புகிறார். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ஹல்லேலூயா. அவர் நம்மோடு பேசும்போது நாமும் திருப்பி பேசணும். ஹல்லேலூயா. ஆமென். அநேக வேளைகள் ஆவியானவர் என்னோடு சொல்லி இருக்கிறார், சில மக்கள் அவர்கள் தானாகவே இருந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள், நான் அப்படியே அமைதியா கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கும் அவருக்கு ஒரு தொடர்பு இல்லை. சோதரம். ஹல்லேலூயா. ஆமென். நான் அது விரும்பவில்லை மகனே, நானும் பேசணும், நீங்களும் பேசணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி பேசினா தான் எழும்பி போக மனம் வராது. ஹல்லேலூயா. சோதரம். ஆமென். நம்ம பாரம்பரியம் வந்து விட மாட்டோம். நாம வந்து உட்கார்ந்து இருப்போம், வேணக்கி ஆண்டவர் பேசட்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் ஜெப அறைக்குள்ள ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், நீ பின்ன மட்டும் கேட்டுருக்க ஆலோசனை கூட ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, அவருடைய பலவீனங்கள் ஒன்றும் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க அவரோட பேசிதான் ஆகணும். சோதரம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பாரம்பரிய இருப்புகள் எல்லாம் மாற்றணும். சோதரம். ஹல்லேலூயா. பாரம்பரிய சிந்தனைகள் எல்லாம் மாற்றணும். இப்படிதான் நான் இருப்பேன், அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கக்கூடாது. ஒரு புதிய அனுபவத்திற்காக உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போராது, இடுப்பளவும் போராது. ஆமென். ஆவியின் தண்ணீரை உள்ளே நீந்தி நீந்தி முழ்கணும், மிதந்து மிதந்து மகிழணும். அந்த விருப்பம் உள்ள எத்தனை பேர்கள் உண்டு? நீங்கள் மட்டும் ஆண்டவரை துதியுங்க. இந்த ராத்திரி கூட்டத்தில் நாம் தண்ணிக்குள்ளால மிதந்து, ஹல்லேலூயா, ஆவி நிறைவோட மிதந்து போக போறோம். சரிதானா? இல்ல பாஸ்டர், நாங்க சரீரத்தை வந்து அணக்க மாட்டோம், இப்படித்தான் உட்காருவோம். அப்படியா? சொல்லுங்களே. அவன் பாரம்பரியம் எல்லாம் இந்த ராத்திரி உடைய போகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சார் கிளாஸ்ல எலக்ட்ரிசிட்டியை குறித்து அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எதை குறித்து? எலக்ட்ரிசிட்டி. ஒரு தம்பி இருந்து தூங்கி கொண்டிருக்கிறான். சாருக்கு ரொம்ப கோபம் வந்து திடீரென்று அவனை கூப்பிட்டு, நான் எதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சொல்லுன்னு சொன்னாரு. இவன் அந்த தூக்கத்தில் எழும்பி சொல்லுகிறான், எலக்ட்ரிக் குச்சியை குறித்து சாரு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சார் சொல்லிக் கொடுத்த எலக்ட்ரிக் குச்சி இல்லடா, எலக்ட்ரிசிட்டி. அவன் எவ்வளவும் சொல்லிக் கொடுத்து அதுதான் அவன் என்ன செய்கிறான் சொல்லுகிறான். காரணம் அவன் தூக்கத்தில் கேட்டது எலக்ட்ரிக் குச்சி. சாருக்கு ரொம்ப வேதனை வந்து, நீ நாளை வரும்போது உன் அப்பாவை கொண்டு வரணும்னு சொன்னார். ஹல்லேலூயா. 2ஆம் நாள் அப்பா வாராரு. இந்த பிள்ளையோட கம்ப்ளைண்ட் அப்பாவோடு சொல்லும்போது அப்பா சொல்லுகிறாரு, சார் என் பிள்ளைக்கு இது கற்றுக்கொள்ள வேண்டிய கப்பா குச்சி ஒன்று இல்லை சார்னு. ஹல்லேலூயா. சாருக்கு ரொம்ப வேதனை வந்தது. அவர் சொன்னார், நீங்க நாளை வரும்போது உங்க அப்பாவை கொண்டு வாருங்க. ஹல்லேலூயா. 3ஆம் நாள் தாத்தா வாராரு. இந்த சின்ன பிள்ளையுடைய மகனுடைய கதை சார் சொல்லும் போது தாத்தா கேட்டு நின்று சொல்லுகிறாரு, சார் இப்படி சொல்லி நின்ற காரியம் ஒன்றும் நடக்காது, இங்க மைக்கு செட் எடுத்து வச்சு இங்க எல்லாம் பப்ளிக் குச்சி செய்யுங்க சார். ஹல்லேலூயா. இப்ப சாருக்கு ஒரு காரியம் புரிந்தது, இது பாரம்பரிய குச்சி என்ன வந்தாலும் சரி பண்ண முடியாது. ஒரு சோத்திரம் சொல்லுங்க. நேரடியா சொல்ல மடிச்சுதான் நான் உதாரணங்கள் சொல்லுகிறது, மன்னித்தோழணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசனத்துக்கு நேராக கவனத்தை திருப்புவோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாட சிக்ஷை கொடுக்கிறார் ஒரு தகப்பனை குறித்து உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? முதலாவது ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் என்று விசுவாசம் உள்ளவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, இதுதான் செய்து கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. எந்த கன்வென்ஷன் மீட்டிங்ல வால் போஸ்ட்ல நோட்டீஸ்ல பேரு கொடுக்கிறதுக்கு ஃபுல் நேம் கேட்பாங்க பாஸ்டர்ஸ். நான் சொல்லுவேன், என்னோட பேர்ல ஏதாவது மிஸ்டேக் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இனிஷியல் கரெக்டா போடணும். காரணம், எனக்கு யார் இருக்கிறாரு சொல்லுங்களே? அப்பா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க கேட்பீங்க, அப்பா எல்லாத்தவரும் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் கன்னியாகுமரி பக்கம் ஒரு மீட்டிங் முடிந்து நானும் என் மனைவியுமாக கேரளாவுக்கு போகும்போது ரோடு பக்கம் கொஞ்சம் கோழி குஞ்சுகளை விற்கிறதை பார்த்தேன். ஹல்லேலூயா. கோழி குஞ்சு தெரியும் இல்லையா? ஹல்லேலூயா.
அது பார்த்தപ്പോൾ நீங்க ட்ரெஸ் போட்டிருக்கிறது போல ஓரோ கோழி குஞ்சும் ஓரோ கலர் நல்லா தான் இருக்கிறது. நானும் மனைவியுமாக வண்டி ஓரத்தை நிறுத்தி, அது இந்த நல்ல பார்க்க ரசமா இருந்தபடினால் வண்டி நிறுத்தி அது பார்க்க போனோம். ஒவ்வொரு கோழி குஞ்சும் ஓரோ கலரா இருக்கிறது. நான் அந்த இது விற்கிற தம்பியை பார்த்து கேட்டேன், ஏன் தம்பி இந்த கோழி குஞ்செல்லாம் கலர் அடிச்சு போட்டிருக்கிறேன்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னாரு, இது பருந்து மீன்ஸ் பருந்து வேணா கலகு, ஓகே, பருந்து இதை கொண்டு போகாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்தோம், கலர் அடிச்சு போட்டிருக்கிறோம். நான் சொன்னேன், நானும் கோழி குஞ்சு வளர்த்தி இருக்கிறேன். எப்ப பாஸ்டர் அவன் விசுவாசிகள் காணிக்க கொண்டு வருவாங்க சின்ன கோழிகள், அப்ப வளர்த்த விட மாட்டார். ஆனால் எனக்கு நல்ல பிடிக்கும். ஆனபடினால் நான் ரகசியமாக அதை வளர்த்தி இருக்கிறேன். நான் அதை பெயிண்ட் அடிக்கவில்லை. அதை ஒரு பருந்து என்ன செய்யல, கொண்டு போவில்லை. அவர் சொல்லுகிறாரு, அதுக்கு தள்ளேந்தந்தி எனக்கு உண்டு இல்லையான்னு. இல்லையா, இதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை, இது எலக்ட்ரிசிட்டிக்காக உள்ளது. சோத்திரம் சொல்லுங்க. இப்படி குறை விசுவாசிகள் இருக்கிறாங்க. நீங்க இல்ல, நீங்க அல்ல சொல்லுங்க. ஆமா, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சபையில் ஆட காணும். அல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேற சபையை காணும். சொல்லுங்க, இந்த சோத்திரம் மட்டும் சொல்லணும். அல்லேலூயா. கடைசி ஒரு அப்பாவும் இல்லாத நித்திய அக்கினி போவார்கள். அல்லேலூயா. ஆனபடினா நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த உறுதி உள்ளவர்கள் மறுபடியும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நான் எந்த வேளையில் ஜெபிக்க உட்கார்ந்தாலும் ஏசு அப்பா கூப்பிடுதான் நான் ஜெபிப்பேன். அல்லேலூயா. தமிழ்ல நான் அதிக பாடல்களை கேட்கும் போது அப்பா என்றுள்ள வார்த்தையுள்ள பாடல், உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மானு, அப்பாவும் நீரே என் அம்மா, இப்படிப்பட்ட பாடல்கள் எனக்கு நல்லா பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த ராத்திரி கூட்டத்தில் நம்ம அப்பா இங்க வந்திருக்கிறார். உன்னுடைய உள்ளான கண்ணை திறந்து நீ பார்த்தால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அப்பா இங்கே அந்த மகிமையின் வஸ்திரத்தை உடுத்து இங்க நடக்கிறதை, அவருடைய பாதம் தந்த தரையில் ஹல்லேலூயா பதிக்கிறதை, அந்த சத்தத்தை உனக்கு கேட்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் மேடையில் இருக்கும்போது நான் பார்த்து கொண்டே இருந்தேன். நீங்கள் அந்த அந்நிய பாஷை எல்லாரும் சொல்லுகிற வேளை ஒரு வெள்ளப்புறா இங்க பறந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே பிரசன்ஸ் இப்பொழுது நிற்கிறது. ஹல்லேலூயா. நான் அதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது அந்த வெள்ளப்புறா இங்கே நிற்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அநேகரிட மேல் அந்த புறா இந்த கூட்டத்தில் அமர போகிறது. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? நீங்க கை அடிக்கிற சத்தம் அந்த பிராவிட சிறகடிக்கிற சத்தம் போல இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டது எனக்கு தெரியவில்லை. அந்த ஆவியானவர் நம்மிடம் வந்திருக்கிறார். அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிங்க, அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிங்க. உன் கிட்ட இருக்கிறவருக்கு அந்த மொழி புரியாது, உன் கிட்ட இருக்கிற அந்த மொழி புரியாது, ஆண்டவருக்கு அந்த மொழி புரியும். நீ பேசுகிற அந்நிய பாஷை பரலோகத்தில் மொழி, அது ஆண்டவருக்கு. அல்லேலூயா. கவனியுங்கள், பால சிக்ஷை தருகிற ஒரு அப்பா. அல்லேலூயா. உலகத்தில் ஒரு மனிதன் செய்கிற தப்புக்கு ரெண்டு ரீதியில் ஆண்டவர் தண்டனை வச்சிருக்கிறார். ஒன்று, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று தேவனை நல்லா அறிந்த ஒரு தேவ பிள்ளை தப்பு செய்தால் ஆண்டவர் அவன் வைத்திருக்கிறது பால சிக்ஷை. அல்லேலூயா. ஆனால் தேவனை உலக பிரகாரமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கிற அதே சிக்ஷை, மலையாளத்தில் அது சிக்ஷா விதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல ஆக்கினை தீர்ப்பு. சொல்லுங்களே, ஆக்கினை தீர்ப்பு. அல்லேலூயா. ஆமென். உலக மனிதனுக்கு ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கிற சொல்லுகிறது தீர்ப்பு. ஆனால் ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கிற சிக்ஷை என்ன? சொல்லுங்களே, பால சிக்ஷை. அல்லேலூயா. ரோமர் 8 அதிகாரம் 8 அதிகாரம் ஹல்லேலூயா. அந்த வசனம் உங்களுக்கு புரிந்ததுன்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்தேசுவுக்குள்ளவனுக்கு அல்லேலூயா என்ன இல்லையா? ஆக்கின தீர்ப்பு இல்ல, ஆனா சிக்ஷை உண்டு, பால சிக்ஷை உண்டு. அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? ஓகே. பால சிக்ஷையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அங்க எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்தேசுவுக்குள் உள்பட்டவனுக்கு. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில்
கிறிஸ்தேசுவுக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. யார் அந்த கிறிஸ்தேசுவுக்குள்ளவன்? அதே வசனத்தில் தான் நாம் வாசித்தோம், மாம்சத்திற்கு ஏற்றபடி நடவாமல் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறவன் தான் கிறிஸ்தேசுவுக்குள்ளவன். புரியுதவங்களுக்கு? அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் ஒரு உண்மையான விசுவாசி என்று சொன்னால் அவன் மாம்சத்திற்கு ஏற்றபாடு நடக்கிறவன் அல்ல, அவன் ஆவியானவருக்கு ஏற்றபாடு நடக்கிறவன். அவன் ஒரு தப்பு செய்தால் அவனுக்கு பால சிக்ஷை வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? நான் மாம்சத்திற்கு ஏற்றவாறு நடக்காமல் ஆவிக்கு ஏற்றவாறு நான் நடக்கிறேன் என்று உறுதியாய் சொல்ல முடிகிறவர்கள் மட்டும் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல யோசித்து ஹல்லேலூயா சொல்லணும். எல்லாத்துக்கும் ஹல்லேலூயா சொல்லக்கூடாது. சோதரம் சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. ஆமென். உறுதியா சொல்ல முடியும், ஆவியானவர் தான் என்ன நடத்துகிறார் என்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். உண்மைதானா? ஆமா. இன்னைக்கு 7 மணி ஆகும்போது ஆவியானவர் சொன்னார், இனி நீ போனா போதும் கூட்டத்துக்கு. அல்லேலூயா. அப்படியா? அல்லேலூயா. உண்மையான ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் 5 மணிக்கே உனக்கு உள்ள சொல்லிக் கொண்டே இருப்பாரு, நீங்க இருக்க வேண்டியவன் அல்ல, இருக்க வேண்டியவள் அல்ல, ரெடி பண்ண கூட்டத்துக்கு போனோம், போ போ போ. அல்லேலூயா. சோதரா, எல்லா நாளுக்கு காலமே நான் பாடுகிற பாட்டு, தமிழ் பாட்டு, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஓ, எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. சொல்லுங்களேன். நடத்தி செல்லும் ஐயா. ஓ, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு செல்ல வேண்டும், எனக்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சொல்லுங்க. ஓ, எனக்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்ல நடத்த வேண்டும் ஆவியானவரே. அப்படி சொல்லுங்க. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் நடத்த வேண்டும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. எல்லா நாளும் காலம் எழுப்பி இந்த பாடல் நீ பாடணும். ஓகே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் என்னை நம்ம தடுத்தல்ல கட்டி போட்டாலும் நாம் போக வேண்டிய இடத்துல போயிட்டு தான். அல்லேலூயா. எங்க சபை ஆவியா நடத்தணும் விருப்பம் உள்ள. என்னுடைய சபையில் என்னை பார்க்கல ஞானிகள் இருக்கிறார்கள். எனக்கு ஸ்கூலில் பயாலஜி டீச்சர் என்னுடைய விசுவாசி. அல்லேலூயா. ஆமா, சிஎஸ்சி சர்ச்சில் ட்ரெஷராயிட்டு செக்ரட்டரியாட்டு இருந்தவர்கள் இங்கே விசுவாசிகளா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் இங்கே நேரமா வந்தது கூட்டத்துக்கு வந்ததல்ல, யாரெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று ரிப்போர்ட் கொண்டு கொடுக்கிறதுக்கு வேண்டி வந்தது. அல்லேலூயா. வந்தப்பதான் தெரியுது இங்க இருக்கிற ஆளு கொஞ்சம் காட்டுமா. அல்லேலூயா. ஆவியானவர் அப்படியே அவர் அன்னைக்கே பேசினாரு. அல்லேலூயா. அவர்கள் அழுதார்கள், இனி நாங்க அங்கேயே போக மாட்டோம், இங்கேயே வருவோம்னு சொல்லி இப்ப குடும்பமாக ஆண்டவர் ஆராதிக்கிறார்கள். ஒரு சோத்திரம் சொல்ல மாட்டீங்க? அப்படி பெரிய ஆட்காரர்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் எங்க சபையை நடத்துகிற நான் அல்ல. அல்லேலூயா. ஆவியானவர் நடத்துகிறார். அல்லேலூயா. அநேக பிரச்சனைகள் மத்தியும் அநேக போராட்டத்தின் மத்தியும் ஆண்டவருடைய கிருபையினால் எங்க சபை நிர்மூலமாக அது இருக்கிறது. ஆவியானவர் நடத்துகிறபடினால். அல்லேலூயா. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு விருப்பம் உண்டு எங்க சபை ஆவியானவர் நடத்தணும் வந்து? எத்தனை ஆயிரக்கணக்கின் ஆத்துமாக்கள் வந்தாலும் அல்லேலூயா, சூழ்நிலைக்கு ஏற்ற ஆலோசனைகளை மாற்றாது. அல்லேலூயா. சூழ்நிலைக்கு ஏற்ற மாற்றக்கூடாது, சூழ்நிலைக்கு ஏற்ற ஆவியானவரை ஏற்படுத்தக்கூடாது. எத்தனை ஜனம் வந்தாலும் எப்படிப்பட்ட எழுப்புதல் நடந்தாலும் நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளானால் இந்த சபை நாளுக்கு நாள் பிரபலப்பட்டு கொண்டே இருக்கு. அல்லேலூயா. கவனிங்கள். இப்பொழுது கிறிஸ்தேசுவுக்குள் இருக்கிறவனுக்கு என்ன இல்ல? ஆக்கின தீர்ப்பு இல்லை. என்ன?
பால சிக்ஷை உண்டு. ஹல்லேலூயா. அப்படி நாம் சிக்ஷிக்கப்பட வேண்டியவர்கள். நாம் செய்த பாவம் நிமித்தம் நாம் தண்டனைகள் ஏற்று வாங்க வேண்டியவர்கள். ஆனால் நம்முடைய சிக்ஷையை சிலுவையில் இயேசு சுமந்தார். அல்லேலூயா. கொலோசியர் 2 அதிகாரம் 14-15 நீங்கள் தமிழ் வசனமானது கொண்டுதான் நான் வாசிக்கிறேன், இல்லாட்ட நான் சொல்லி விடுவேன். நமக்கு எதிரியாகவும் நல்ல கவனிக்கணும், நமக்கு விரோதமாக இருந்தா கையெழுத்து, நீ இன்ன பாவம் செய்தபடினால் உனக்கு இன்ன தண்டனை உண்டு. பழையற்பாட்டில் அவன் கை வெட்டினால் அதுக்கு பதில் அவனோட கை என்ன செய்யணும்? வெட்டணும். கணவனும் மனைவியும் இடம் விற்கிறதுக்கு ஜெபிக்க வருவார்கள். ஜெபித்து தசமபாகம் கையில் கிடைக்கும் போது இவ்வளவு காசு கொண்டு கொடுக்கணுமா நினைச்சு வீட்டுல வச்சு 2 பேரும் பேசி அல்லேலூயா கொஞ்சம் காசு களவு பண்ணிட்டு வருவாங்க. சோதரம் சொல்லுங்க. திருப்பி போகும்போது பிரேதமாயிட்டு தான் போவாங்க. அல்லேலூயா. புரியலையோ? ஆமா பாஸ், நல்ல புரியுது, அதிலும் மிண்டாது இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் வரும்போது கூப்பிட்டால் உடனடியாக 2 பெண் கடிகளை 42 பிள்ளைகள் என்ன செய்தாரு? பிள்ளைகள் தானே, பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி அவர் அமைதியா இருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. வசனம் புரிகிறது அவங்களுக்கு. ஹல்லேலூயா. பாட்டில் நாம் செய்த பாவத்திற்கு தண்டனை, ஹல்லேலூயா, அவன் ஆக்கின தீர்ப்பு ஆண்டவர் வைத்திருந்தார். அதற்காக நியமங்கள் வைக்கப்பட்டிருந்தது. போய் அந்த நியமத்தை நல்ல புரிந்து கொள்ள வேணும். அந்த நியமத்தை நிறைவேற்றி நீங்கள் கையெழுத்து என்ன செய்தாரு? குலைத்து எடுத்து. அந்த 3 வார்த்தை நீங்கள் எனக்கு சொல்லி தரணும். அல்லேலூயா. குலைத்து எடுத்து அது ஆணி அடைச்சு. அல்லேலூயா. சொல்லுங்களே. இதுதான் ஏசப்பா செய்தாரு, வேற ஒண்ணும் இல்ல. அல்லேலூயா. நீ செய்த தப்புக்கு, நீ செய்த பாவத்திற்கு தண்டனைக்காக நியமம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு செய்தது அந்த நியமத்தை நிறைவேற்றி, அந்த நியமத்தை அங்க என்ன செய்தாரு? குலைத்து எடுத்து சிலுவையில். ஓ ஹல்லேலூயா. வசனம் புரிகிறவர் மட்டும் அல்லேலூயா சொல்லுங்களே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஆஹா, இயேசு நான் சுமக்க தேவையில்லை. உங்க தமிழ் பாட்டு தெரியாதா? சரி, அப்படியே நீங்க ஹல்லேலூயா நான் பாடு கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆமென். உனக்கு விரோதமாக எழுதி வைத்த நியமங்கள், ஹல்லேலூயா, நீ தப்பு செய்தபடினால், நீ பாவம் செய்தபடினால், தண்டனைக்கு நீ உட்பட்டவனாக ஆனபடினால் அநேக நியமங்கள் உனக்கு எழுதப்பட்டிருந்தது. எழுதப்பட்ட நியமங்கள். ஹல்லேலூயா. அந்த நியமத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? குலைத்து அதில் நின்று அதை எடுத்து சிலுவையில் அந்த சிக்ஷையை உனக்கு ரட்சையாக, ரட்சிப்பாக அப்பா தந்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு பேச தந்த வசனம். ஹல்லேலூயா. அந்த சிக்ஷையை, நீ சிக்ஷை அனுபவிக்க வேண்டியவள், நீ சிக்ஷை அனுபவிக்க வேண்டியவன். காரணம், நீ செய்கிற தப்புக்கு தண்டனை நியமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நியமம் நீ மீறி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கடந்த நாட்கள் அப்படிதான் நீ வாழ்ந்திருக்கிறாய். ஆனால் உனக்கு விரோதமாக எழுதப்பட்டிருந்த அந்த கையெழுத்துக்களை ஆண்டவர் இயேசுவை என்ன செய்தார்? குலைத்து அதில் நின்று அதை எடுத்து அவர் சிலுவையில் அடித்து விட்டார். ஓ ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் நீங்க ஸ்தோத்திரம் சொல்லாமல் இருந்தாலும் நான் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். இதுதான் முக்கியமான செய்தி. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் நீ அறியாமல் பிசாசு கம்மச்சு கூடி உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்திற்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்கள் ஊழியர்களுக்கு விரோதமாக ஏதோ கையெழுத்துகள் எழுதி அவன் சைன் போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஏதோ உபாய ரேகைகள், ஹல்லேலூயா, ஏதோ விதிகள் உன் குடும்பத்திற்கு எதிராக, உன் பிள்ளைகளுக்கு எதிராக
ஏதோ திட்டங்கள் சத்ரு எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ உண்மையாய் இன்னைக்கு விசுவாசித்தால் அவன் எழுதி வைத்திருக்கிறார் அவனுடைய திட்டங்கள், அவன் எழுதி வைத்திருக்கிறார் அவனுடைய தந்திரங்களே, என் ஆண்டவர் அதை குலைத்து அதை எடுத்து அவர் சிலுவையில் அறையப் போகிறார். விசுவாசம் உள்ளவர் கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராபா கபா சந்தனார செய்திங்களை நன்றி என்று சொல்லு. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக சத்துரு எழுதி வைத்த மனிதர்கள் எழுதி வைத்திருந்த அநேக விதிகள் அப்பா நீங்க சிலுவை நிமித்தம் குலைத்தீங்களே, அந்த நியமங்களை எடுத்து மாற்றினீங்களே, அதை தரைத்தீங்களே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் புரிகிறவர்களுக்கு அமைதியா இருக்க முடியாது. ஏதோ கிளவி கதைகள் பேசி உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கல்ல ஆவியானவரை அனுப்பி இருக்கிறது. அவர் சிலுவையில் எதற்காக தியாகம் அனுபவித்தார், அந்த நோக்கம் இந்த ராத்திரி நீங்கள் அறிந்து விட்டுதான் போக வேண்டும். ஹல்லேலூயா. என் ஆவிக்குரிய கண்கள் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஏதோ குடும்பங்களுக்கு எதிராக, சபைக்கு எதிராக, உன் பிள்ளைகளுக்கு எதிராக ஆண்டவர் ஒரு திட்டத்தை போடும்போது சத்ரு வேற ஏதோ திட்டங்கள் எழுதி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அது தொடங்கினது. பர்வதத்தில் ஆண்டவர் வந்து மோசேக்கு நேரடியாக விரல் கொண்டு எழுதி கொடுக்கிறார், நான் இல்லாமல் வேற அந்நிய தேவர்கள் உண்ணாம உண்டாக கூடாது என்று எழுதும் போல் அவன் பிசாசு கீழே நகைகளை ஊறி வைத்து உடனே உண்டு பண்ணி கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நேர் ஆப்போசிட் காரியம் பிசாசுங்கிற செய்து கொண்டிருக்கிறான். இந்த ராத்திரி வேளையில் பிசாசு திட்டங்கள், அவன் எழுதி வைத்திருக்கிற நியமங்களை என் ஆண்டவர் குலைத்து அதை எடுத்து அவர் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீ அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை. ஆமே. ஆண்டவர் என்ன செய்தார்? அனுபவித்து முடித்தார். ஸ்தோத்திரம் சொல்லு. யாராலும் உன்னை பார்த்து சாபம் போட்டா நீ அனுபவிக்கூடி என்று சொன்னா, ஹல்லேலூயா, அப்போ அவ சாபம் போட்டு இருக்கிறா, அவ போட்ட சாபம் நடந்துட்டு தான் உண்டு அப்போது சொல்லி போக கூடாது. ஹல்லேலூயா. நீ உன் தைரியமா நின்னு சொல்லணும், ஓகே நீ சாபம் போட்டிய, நீ நான் அனுபவிப்பேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆமே. என்னுடைய இயேசப்பா இந்த சாபத்தை நேரடியாக அவர் சிலுவையில் அதை குலைத்து அதை எடுத்து அவர் சிலுவையில் அறைத்தார். இயேசு அனுபவித்தார் என்று விசுவாசம் உண்டா? எல்லாம் செய்து முடித்தார் என்று விசுவாசம் உண்டா? நீ அனுபவிக்கும் என்று யாரு சொன்னாலும் நீ பயப்படாது. யாரு சாபம் போட்டாலும் பயப்படாது. எவ்வளவு பிரபலமானவர் சாபம் போட்டாலும் பயப்படாது. நீ உண்மையான தேவ பிள்ளையானா, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளையானா, எப்படிப்பட்ட சாபமானாலும் இந்த ராத்திரி கூட்டத்தில் அந்த சாபம் ஆண்டவர் குலைத்து கொண்டிருக்கிறார், அதை எடுத்து கொண்டிருக்கிறார், அதை தரைத்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்ட இந்த ராத்திரி கூட்டத்தில் இங்கே ஆண்டவர் என்ன அனுப்பினது உங்களை சாபிக்கிறதுக்கல்ல, உங்களை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை தேவனுடைய ஆசீர்வாதம் உன் தலைக்கு மீது வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. குடும்பத்தில் சாபம் உடையப்பட்டு கொண்டிருக்கிறது. சாபத்தை ஆண்டவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். சாபத்தின் நியமங்களை கர்த்தர் குலைத்து கொண்டிருக்கிறார். அது சிலுவையில் அறைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ ராலபால சந்தனரபல. ஹல்லேலூயா. சாபத்தை பயப்படாதே, சாபத்தை பயப்படாதே. நீ அனுபவிப்பான்னு யாரு சொன்னாலும் பயப்படாதே, யாரு சாபம் போட்டாலும் பயப்படாதே. ஓகே, நான் அனுபவிக்க வேண்டியதல்ல, ஏசப்பா அனுபவித்து முடித்தாரு. அவர் கடைசியாக காடி வாங்கி கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? முடிந்தது. அப்படிதானா? அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க. ஐயோ, நீங்க உட்கார்ந்தது பார்த்தாலே தெரியும் முடிந்துதான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அதெல்லாம் நான் கேட்டது, ஏசப்பா சொன்ன காரியம் தான் கேட்டது. சொல்லுங்க, முடிந்தது. அல்லேலூயா. அந்த உறுதி உனக்கு இருந்த தைரியமா சொல்லு, இயேசு எனக்காக எல்லாம் செய்து முடித்தார். நீ இந்த வார்த்தை சொல்ல சொல்ல விடுதலை உன் குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. எதிர்காலங்களை குறித்து வேதனையோடு வந்து இருக்கிற வேத பிள்ளையே, நாளைய குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற உள்ளமே, உன்னோடு தான் ஆவியானவர் பேசுகிறார். உனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நீ மனிதனாய் பிறந்து பாவம் செய்து தண்டனைக்கு உட்பட்டு அதுக்கு ஒரு மீட்பில்லாமல், அதற்கு ஒரு விடுதல் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கும் போல் அல்ல இயேசு வந்தது.
நீ இந்த உலகத்தில் பிறந்து வருவாய், வந்து நீ இப்படி இப்படி துணிகரமாய் பாவம் செய்வாய், நீ இப்படிப்பட்ட தண்டனைக்கு உள்படுவாய் என்று ஆண்டவர் நேரமே புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய சாபங்கள், உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய ரோகங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் அனுபவித்து முடித்தார், செய்து முடித்தார். Glory to God. கடபாரங்களை குறித்து பிசாசு கவலை கொண்டு போடும்போது, அப்படியா பிசாசு என்று சொல்லி அவனோடு கூட இருந்து அழக்கூடாது. அல்லேலூயா. என் ஆண்டவர் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். உனக்கு தல பிள்ளைகளை கொடுத்தது ஆண்டவர் என்று உறுதி உண்டா? அல்லேலூயா. சிலர் பெண் பிள்ளையை கண்டாலே டென்ஷன் ஆகும். சோத்திரம் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் அநேக இடங்களில் டாக்டர்ஸ் சொல்லி இருக்கிறாங்க, ஹalleluya, நீங்க அல்ல, நீங்க நல்ல விசுவாசிகள், ஆமென். அது உள்ள டெலிவரி நடந்து இருக்கும், கணவனாரி வெளியே நிற்பாரு, ஹalleluya, அவர் இப்படி டென்ஷனா நடந்து கொண்டே இருப்பாரு. அந்த வேளையில் என்ன கேட்டாலும் பதில் கொடுக்க மாட்டாரு, ஹalleluya. யாரு வந்தாலும் கண்டுடவே மாட்டாரு. கொஞ்சம் நிமிடம் தாண்டி ஒரு நர்ஸ் வருவாள், யாரு இன்னாளிடம் கணவன், ஹalleluya, ஓடி போவாரு, ஹalleluya. உன்னோட மனைவி பிறந்திருக்கிறாள், ஹalleluya. அது பெண்ணு என்று சொன்ன, அல்லேலூயா, ஆளா அப்படியே அவுட் ஆவாரு. சோத்திரம் பார்த்துட்டுண்டா? இல்ல பாஸ்டர், என்னோட அனுபவம் இல்லையா? கை தூக்கண்டா, சோத்திரம் சொல்லி கொண்டிருக்க, அல்லேலூயா. நீ தைரியமா சொல்லு, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். சோத்திரம். இவ்வளவு விசுவாசம் தானா? உன் பிள்ளைகளை தருகிறதுக்கு முன்னாடி உன் பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாரும் ஆயத்தப்படுத்தி முடித்து வச்சிருக்கிறார். நீ இனி செய்ய வேண்டியது விசுவாசத்தோட அது போய் பெற்றுக்கொள்ளணும். அதுக்குதான் உபவாச கூட்டத்துக்கு வர சொல்லுது, அல்லேலூயா. அது நம்ம வர மாட்டோம், வேலை இருக்கிறது, அல்லேலூயா. நீ எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறாய்? சோத்திரம். இன்னைக்கும் கடன் தான், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சம்பளம் வாங்கி, அல்லேலூயா, அன்னைக்கு தான் நாம் கொண்டு வட்டிக்கார் கொடுத்து எல்லாம் செலவு பண்ணிட்டு வருகிறோம். ஒன்னும் நிக்கல. காரணம், அல்லேலூயா, அவர் எனக்காக எல்லாம் செய்து கொடுத்தார். அவருடைய சமூகத்தில் பாரத்தை இறக்கி வைத்து விசுவாசத்தோடு அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுள்ள அந்த உறுதி, அந்த விசுவாசம் நமக்கு இல்லாமல் போகிறது. செய்து முடித்தார் என்று சொல்லி சோர்வு இயேசுவின் நாமத்தை வெளியே போகிறது. சோர்வின் ஆவிகள் அநேக உள்ளங்களை விட்டு வெளியே போய்கொண்டிருக்கிறது. நான் சத்தமிட்டு சொல்லாத கொண்டு நீங்கள் அமைதியா இருக்கண்ட, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, ஆவிக்குரிய கண்கள் உள்ளவருக்கு இப்போ அதை பார்க்க முடியும். ஆமே, வெளியங்கரமாக சரீரத்தில் பிசாசு இறங்கி போகாமல் இருக்கிறபடினா நீங்கள் அப்படி இருக்கண்ட, நான் பார்க்கிறேன், அல்லேலூயா. அநேக சரீரங்கள் ஆமே அமர்ந்து கிடந்த, பகுதிங்கி கிடந்த அந்த பாம்பு, அந்த சர்ப்பை இப்போ இறங்கி 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 உழித்து போகிறது, ஊந்து போகிறது. நான் ஆவியில் பார்க்கிறேன். சோர்வின் ஆவி உன்னை விட்டு வெளியே இறங்கி இருக்கிறது. எத்தனைவருக்கு நன்றி சொல்ல முடியும்? தைரியமா வாதிறந்து சொல்ல, எல்லாம் முடித்து விட்டார் அப்பா, எனக்காக எல்லாம் செய்து முடித்தார். தைரியமா வாதிறந்து சொல்ல. சத்ரு வெட்கப்படட்டு, சத்ரு வெட்கப்படட்டு. ஓ ஜீசஸ். அனுபடின யாராலும் சாபம் போட்ட என்ன செய்யண்டா சொல்லுங்களேன், பயப்படண்டா. இல்லை எத்தனை பேர் வேணும் சாபம் போட்டு, ஹல்லேலூயா. நீ அனுபவிக்குது சொன்னா ஓகே, அப்பா அனுபவித்தார் இல்லாரு, இன்னும் நான் சுமக்க வேண்டிய தேவையே இல்லை, நான் சுமக்க வேண்டிய தேவையே இல்லை, ஹல்லேலூயா. ஓகே, எதற்கு அப்பா நமக்கு பால சிக்ஷை கொடுப்பாரு, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நான் நல்லா சொன்னேன், ஆமென். உலக மனிதருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது என்ன? ஆக்கிரத்திருப்பு. அப்பா எசப்பா நமக்கு வச்சிருக்கிறது பால சிக்ஷை, ஹல்லேலூயா. கவனிங்கள், உலகத்தில் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சிக்ஷிக்கிறதுக்கு ஒரு குறிக்கப்பட்ட வயதுண்டு. உங்க பிள்ளைகளை எவ்வளவு வயசு வரை நீங்க அடி கொடுப்பீங்க? தமிழ் அப்படி இல்லையா கேட்கறது? பிள்ளைகள் இல்லையோ, நீங்கள் அடிக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த பிள்ளைகளோட முகம் பார்த்தாலே தெரியும் நீங்க அடிக்கிறவர் தான். அல்லேலூயா. சோதரம். ஒரு கதை ஞாபகம் வருகிறது. ஒரு தம்பி தூங்கி கிடக்கிறான், காலமே எழும்பாது. அம்மா அவனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கு வந்து சண்டை போட்டு அவனை எழுப்புகிறான். இவன் கோபத்தோடு எழுப்பி சொல்லுகிறான், ஸ்திரீயே எனக்கு உனக்கு. அம்மாவுக்கு ரொம்ப வேதனை வந்தது, ஓடி போய் அப்பாவிட்ட சொல்லி கொடுத்தாரு. அப்பா ஒரு கோல் எடுத்துட்டு வாராரு இவன் அடி கொடுக்க. அப்பா வார பார்த்த உடனே இவன் எழும்பி நின்று, ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளாண்டமே கை போடாதே. வசனங்கள் தெரிஞ்ச பிள்ளைகளை போல நேர கொண்டு போக முடியாத காலத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சரிதானா? நீங்க சொல்லுங்க, இல்லைங்க கதை சொல்லி கொண்டிருப்பேன். அல்லேலூயா. எத்தனை வயசுல அடி கொடுப்பீங்க? 10 வயசு கொடுத்து பார்க்கணும், அப்பதான் தெரியும். ஓகே, 10 வயசு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அடிச்சா
ஹalleluya. ஆனா பரலோகத்தில் அப்பன் உனக்கு சிக்ஷை தருகிறது 10 வயசு அல்ல, நீ சாகிறது வரை தருவார். புரியுது எனக்கு தெரியல. உலகத்தில தகப்பன் தன் பிள்ளைக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு குறிக்கப்பட்ட ஒரு வயதுண்டு. பரலோகத்தில் அப்பன் தன் பிள்ளைக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு வயதில்ல, நீ சாகிறது வேற. ஹalleluya. பாட்டிமார்கள் சொல்லுங்க, ஆண்டவர் என்ன அடிக்கிறாரு பாஸ்டர், ஹalleluya, ரொம்ப போராட்டம் பாஸ்டர், ஆண்டவரே கைவிடுகிறாரு, ஆண்டவருக்கே என்ன வேண்டாம். சோதரம் சாவ ஜெபம் பண்ணட்ட பாட்டி, அப்ப அது வேண்டாம் பாஸ்டர், ஹalleluya, இனியும் 100 வயசு வரை இருக்கணும், வாக்குத்தத்தம் உண்டு, ஆனாலும் நான் ஆண்டவரை குறைவுதான் சொல்லுவேன். ஹalleluya. ஆமென். பரலோக அப்பன் எதுவரை அதனை தண்டிப்பாரு சொல்லு. ஹalleluya. எதற்கு பரலோகத்தில் அப்பன் சாகிறது வரை தண்டிக்கிறாரு? அது நமக்கு சற்று அது படிக்கலாம். வெளிப்பாடு 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். யாரையா கடிந்து கொண்டு சிருஷ்டிக்கிறது? அல்லேலூயா. அப்பா உனக்கு அடிக்கடி தண்டனை தந்து கொண்டிருந்தால் நீ நினைத்து கொள்ளணும், அப்பா உன்னை என்ன செய்கிறாரு? உன்னை தண்டிக்காம விடுகிறாரானா நினைத்து கொள்ள. உனக்கு அப்பாவுக்கு சொல்லுங்க, நாங்க 3 பிள்ளைகள், நான் தான் மூத்தது, என் அக்கா மூத்தது, நான் தான் நல்ல மரியாதை உள்ளது. அல்லேலூயா. புரியும் பேசலோ. அப்ப அக்காலும் தம்பி சொல்லுவான், அண்ணன் தானே இவ்வளவு குறும்பு காட்டுன, அவனுக்கு அப்ப திட்டம் கொடுக்கல, அடி கொடுக்கல, எங்களை 2 பேரை மட்டும் தானே எப்பொழுது அடிக்கிறது. அப்பா சொல்லுவாரு, அவனை எழுதி தள்ளி விட்டுருக்கேன். அல்லேலூயா. இது குணம் பிடிக்கல, உருப்படிய மாட்டான். அல்லேலூயா. உங்க மொழியில சோதரம் புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் எனக்கு தண்டனை தராம அப்படியே விட்டிருக்கிறாரான நினைத்துக்கொள், உன் ஆண்டவருக்கும் வேண்டாம். அல்லேலூயா. உன்னை கடைசி ஆக்கின தீர்ப்புக்கு உன்னை வைத்திருக்கிறாரு. சோதரம் சொல்லு. அல்லேலூயா. அடிக்கடி தண்டனை வந்தா நினைத்துக்கொள், அப்பா உன்னை என்னை அடித்தாலும் அன்னைக்கின்ற அன்பரே, சொல்லுங்க, என்னை அடித்தாலும் அன்னைக்கின்ற அன்பரே, உமக்கு ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்களே, அனைத்தையும் செய்து முடிக்கும்
வேண்டி வராது பிரதர். இது சத்ரு உன்னவே ஆளுகை செய்ய மாட்டா. ஒரு குடும்பத்தில் சாபத்தை ஏற்றப்பா சிலுவை சுமந்து தீர்த்தா. அவர் செய்து முடித்தவர், அவர் செய்து முடித்தவர். வேதனையோடு வந்திருக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் காண்கிறார். தைரியமாய் சொல்ல, நீங்க துன்பங்கள் கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நீங்க மகிழ்ச்சி காண போறீங்க. எந்த இடத்தில் நிந்திக்கப்பட்டியோ, எந்த இடத்தில் தள்ளப்பட்டாயோ, அந்த இடத்தில் கர்த்தர் குடும்பத்தை குணப்படுத்த போறார். ஒரு குடும்பத்தார்கள் தனிமையாக்கினார்கள், ஒரு குடும்பத்தார்கள் கைவிட்டார்கள், ஒரு சகோதரர்களை கைவிட்டார்கள். ஆனால் ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்த ஒரு காரிய சித்து உள்ளவனாக மாற்றுவது போல ஒரு குடும்பத்தை கர்த்தர் காரிய சித்து உள்ளவனாக மாற்ற போறார். கைகளை தொட்டு விசுவாசம் உள்ளவர்கள் ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. செய்து முடிக்கிறவர் வந்திருக்கிறார். யாரையும் செய்து முடித்தவர் வந்திருக்கிறார். யாரையும் செய்து முடித்தவர் வந்திருக்கிறார். ஒரு குடும்பத்திற்காக கர்த்தர் சிலர் செய்கிறார்கள். ஒரு சோர்வுகளை கர்த்தர் மாற்றுகிறார். கடந்த நாட்களே சாதே நீ அறியாத காரியத்தை உன்னை குற்றம் சுமத்தி உன்னை வேலை வெளியாக்குவதற்காக உன்னை எல்லாருமே செய்கிறதுக்காக கர்த்தர் திட்டம் போட்டார். அந்த இடங்களே கர்த்தர் உனக்காக செய்து முடித்தார் அல்லவா? நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்காக செய்து முடித்தவர்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்ல, ஸ்தோத்திரம் என்று சொல்ல, ஸ்தோத்திரம் என்று சொல்ல. சில ஸ்தானங்கள் உடைகிறது, சில ஸ்தானங்கள் உடைகிறது. ஓ, 6 வருஷம் கொண்ட உள்ள வாழ்க்கையை அடைய வைக்கிறார். பாரம்பரிய சாபம், பாரம்பரிய சாபம் இப்ப உடைகிறது. ஓ, நீ நன்மைக்காக அதே வாசல்களுக்கு முற்றி பார்த்தாய். வாசல்கள் அடையப்பட்டு கிடக்கிறது. இயேசு உனக்காக அற்புதம் செய்ய போறார். இயேசுவின் குடும்பத்தில் இருக்கிற அற்புதம் செய்ய போறார். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா. ஒரு ஏலிசாயை போல, ஒரு ஏலிசாயை போல ஏலியாவை பார்க்கிறோம். ரெட்டிப்பான வல்லமையோட ஒரு ஏலிசாயை கேட்டார் வெளியே கொண்டு வந்தது போல. நான் இந்த நாட்களில் நீ ஒதுங்கி இருக்க வேண்டியவன் அல்ல. முதல் காவல், 2ஆம் காவல், பட்டணத்தில் பெரிய வாசல் தானாகவே திறக்க வைத்த கர்த்தர் இந்த ராத்திரி கூட்டத்தில் விசேஷ அபிஷேகத்தோடு ஊழியத்தில் வெளியே கொண்டு வர போறார். முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? கடவுள் குறித்த எதையுமே, எனக்கு முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீ, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீ. சொல்ல, எப்படியும் நிறைவேற்றி யாவையும் செய்து முடித்தாண்டவருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்ல. யாவையும் செய்து முடித்தீங்களே, அப்ப யாருக்கு பால சிக்ஷை கொடுப்பாரு? நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் பால சிக்ஷை அனுபவித்துட்டு கர்த்தர் என்ன நேசிக்கிறார் என்று தைரியமா சொல்ல முடிகிறவர்கள் மட்டும் கை தூக்கி சொல்லுங்க. அடி கிடைக்கலையோ? உன் அப்பாவுக்கும் வேண்டாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி கொடுக்கிற தண்டனைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லு. எனக்கு கொடுக்கிற அந்த பால சிக்ஷைக்காக ஸ்தோத்திரம் அப்பா, பால சிக்ஷைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் ஒரு முக்கியமான மொழி கற்றுக்கொள்ளுகிறதுக்காக 7 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, அந்த மொழி எனக்கு கற்றுக்கொள்ளணும். ஆமென். என்னோட சபையில் சகோதரர்கள் சொன்னார்கள், பாஸ்டர் எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டால் நாங்கள் பாஸ்டருக்கு சொல்லுதெல்லாம். ஆமென். டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஆமென், பிள்ளைகள் நல்ல படிப்புள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்கள் தனிமையாக வந்து சொன்னார்கள், நான் சபையில் இந்த விருப்பத்தை சொல்லி ஜெபம் பண்ணினேன். ஹல்லேலூயா. அவர்கள் கூட்டம் முடிந்து சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்காகவே ஹல்லேலூயா ஒரு நாளை நாங்கள் மாற்றி வைத்து எப்படியாவது சொல்லுதெல்லாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரை நடக்கல. ஹல்லேலூயா. அவருக்கு டைம் கிடைக்கும் போது நான் பாம்பேல காணும். ஹல்லேலூயா. ஆமென். நான் இங்க இருக்கும், அவரை காணும். சோதரா, ஆண்டவர் சொன்னார், நீ எந்த ராஜ்யத்தில் போனாலும் உனக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு இந்த நாளை ஆயத்தப்படுத்தி தருவேன். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஆண்டவர் அதே பார்க்கல கொஞ்சம் கூட டைம் நல்லா தான் வரும். ஆமென். அந்த மொழி எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், அந்த மொழி எல்லாம் கிடைச்சால் தேவையில்லாத நபர்களோடு அந்த மொழி நீ உபயோகப்படுத்துவாய். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட நீ பாவத்துக்கு நேராக போவாய். நீ என்னை விட்டு தூர. புரியுதா உங்களுக்கு? சிலது ஆண்டவர் கொடுக்காதபடினா ஸ்தோத்திரம் சொல்லு. சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். கிடைக்காத கொண்டு ஆண்டவரை பிராவிக்கொண்டா இருக்கிறது. ஹல்லேலூயா. முறுமுறுத்து கொண்டு தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சொல்லு, அப்பா அந்த வேலை கிடைக்காத போனபடினா ஸ்தோத்திரம் சொல்லு. சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா.
அந்த மேரேஜ் நடக்காதபடி நான் ஸ்தோத்திரம் சொல்லு. சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. சிலது கர்த்தரை தட்டி மாற்றினது உன்னோட நன்மைக்கு. Glory, hallelujah. அவர் உன்னோடு பிரியமா இருக்கிறாரா? அவர் உன்னை நேசிக்கிறவரா? Hallelujah. ஆமென். எபிரேயருக்கு இதில் நிரூபம், எபிரேயர் நிரூபம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர் எதற்காக தண்டிக்கிறாரு? நான் நேரமே சொன்னேனே, அப்பா அம்மா சிக்ஷிக்கிறது அவருக்கு நலம் என்று தோன்றுகிறது போல கொஞ்ச நாள் சிக்ஷிப்பார்கள். இவர் ஆறு? நம்மட அப்பா தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவராகும் பொருட்டு. ஹல்லேலூயா பரை, ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த வார்த்தை நாம் சொல்ல போறோம். தம்முடைய பரிசுத்தத்திற்கு நான் பங்குள்ளவன் ஆகும் மட்டும். அந்த வசனம் உங்களுக்கு தெரியும் நல்ல. அந்த அவ்வளவு சென்டென்ஸ் வந்து சொல்லுங்க. பைபிள் இல்லையோ கையில? ஹல்லேலூயா. இவ்வளவு தெரியாத நானே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கு நான் பங்குள்ளவனாய் மாறும் பொருட்டு. அதே வார்த்தை சொல்லுங்க. இயேசுவுடைய பரிசுத்தத்திற்கு நான் பங்குள்ளவனாக ஆகும் பொருட்டு. ஓகே, புரிஞ்சுதா? அப்பா என்ன எதற்காக தண்டிக்கிறாரு? உன்னோட பரிசுத்தத்திற்கு அல்ல. கொலைபாதகன் செய்கிறவன் சொல்லுகிறான் நான் நல்லா தான் இருக்கிறேன். சொல்லுங்க. அல்லேலூயா. தப்பு செய்துட்டு வந்தவன் அப்படிதான் சொல்லுகிறான். நான் ஒரு தப்பும் டீசன்ட் கூதரா. அல்லேலூயா. கவனியுங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னோட பரிசுத்தம் அல்ல, அப்பாவோட பரிசுத்தம். அல்லேலூயா. இந்த நகை உண்டாக்குறவர்களை பார்த்துட்டுண்டா? அவர் அந்த அக்கினியில் அதை போட்டுட்டு ஒரு குடலை வைத்து என்ன செய்வாரு? ஊதிக்கொண்டே இருப்பாரு. எவ்வளவு நேசமுள்ள நண்பன் வந்து கிட்ட நின்று பேசினாலும் இவர் பேசினாலும் கேட்டுண்டே இருப்பாரு. பார்வையை என்ன செய்ய மாட்டாரு, அங்க எங்கேயும் விட மாட்டாரு. இந்த இதுல தான் என்ன செய்வாரு? பார்த்து கொண்டு ஊதிக்கொண்டே இருப்பாரு. எதற்கு? இவருடைய முகத்தின் சாயை இந்த இதில் என்ன செய்யும்? நிழல் வரணும். அல்லேலூயா. அந்த நிழல், இவருடைய முகத்தில் நிழல் அதில் வருகிறது வரையும் அதை பார்த்து அவர் என்ன செய்வாரு? ஊதிக்கொண்டே இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்பாவுடைய பரிசுத்தம் உனக்குள்ளே பூர்ணமாகிறது வரையும் அவர் உன்னை சிக்ஷித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. வேண்டான்னு சொல்லாதே. ஹல்லேலூயா. அப்பா சிக்ஷை வேண்டான்னு சொல்லாதே. அடிக்கடி எல்லாவரையும் கொண்டு என்ன மறக்க வைக்கிறீங்களே, நன்றி. ஹல்லேலூயா. என் நண்பர்கள் எல்லாம் நான் நம்பினவனும் என்னுடைய கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டவனும் என் பிராண சிநேகிதன் போலும் எனக்கு விரோதமாக எழும்புகிறான், அது நன்றி என்று சொல்லு. சிலர் என்ன கைவிட்டுட்டு போனபடி நான் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. சில உடன் ஊழியர்கள் என்னை மறந்தபடி நான் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. என் சகோதரங்கள் என்னை மறந்து விட்டபடி நான் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. என் அப்பா அம்மா என்னை மறந்தபடி நான் ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஹல்லேலூயா. எசப்பாவே பார்க்கல, நீ வேற யாரையும் நேசித்தா அந்த நேசிக்கிறவரை நீ சண்டை போடத்தக்க ரீதியில் ஆண்டவர் காரியங்களை ஏற்படுத்துவார். ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்க? மனைவியை நல்ல நேசித்து பாரு. ஹல்லேலூயா. அடுத்த நாள் அவள் இப்படி நிற்பா. ஹல்லேலூயா. ஆமென். நான் எங்க மீட்டிங்னு போயிட்டு வீட்டுல போனாலும் மனைவிட்ட கேட்பேன், இன்னைக்குள்ள செய்தி எப்படி, மீட்டிங் எப்படின்னு. இன்னைக்கு வேற ஒரு நல்ல ரிப்போர்ட் அவள் சொல்லிட்டு இல்லை. ஹல்லேலூயா. அங்குள்ள எல்லா மக்களும் சொல்லுவாங்க, பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். நான் கார்ல கேற உட்கார்ந்த உடனே அப்படியே இப்ப ஆண்டவரே மனைவி நல்ல ரிப்போர்ட் சொல்லுவாளே. ஹல்லேலூயா. கொஞ்சம் டைம் தாண்டும் போது நீங்க என்ன பேசுனீங்க அங்க? ஹல்லேலூயா. சோதரம் சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. சோதரம் ஹல்லேலூயா. அடிக்க முடியுமா உங்களை போல? ஹலோ, புரியுதலோ? கெட்ட வார்த்தை பேச முடியுமா? ஹல்லேலூயா. முடியாது. அப்படியே சகிப்பேன். ஒரு நாள் நான் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள் என்று சொன்னால் உன்னை கிடைக்காது. ஹல்லேலூயா. நீ அப்படியே உயர்ந்து 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 யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத போய்விடுவாய். ஹல்லேலூயா.